வணக்கம், நான் உங்கள் ஒரு சிலன். இது உங்கள் மிஸ்டர் ரிஷபம், தமிழ் வாய்ஸ் புக் யூனிவர்ஸ். இன்னைக்கு எழுத்தோவியர் சாண்டில்யனோட கைவண்ணத்தில் உருவாகின இளையராணி அப்படிங்கிற கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கதையை ஒன்லைனில் சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவில் முகலாயர்களோட ஆட்சி காலத்தில் மேவார் அப்படிங்கிற ராஜ்யத்தில் ஜெயசிம்மன் அப்படிங்கிற மன்னன் தன்னுடைய இளையராணியான கமலாதேவியோட பேச்சு கேட்டுக்கிட்டு பட்டத்து இளவரசனை நாட்டை விட்டு வெளியேற்றிடுறான். அந்த பட்டத்து இளவரசன் மறுபடியும் நாட்டுக்குள்ளே வந்து மக்களோட ஆதரவோட எப்படி மேவார் ராஜ்யத்தை கைப்பற்றுறான் அப்படிங்கிறது தான் இந்த சரித்திர நாவல். 10 அத்தியாயங்களில் உருவாகி இருக்கிற இந்த கதையை ஒவ்வொரு அத்தியாயமாக வீடியோவாக போடலாம் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மேவார் ராஜ்யத்தோட மன்னனோட பேர் ஜெயசிம்மன், அவனோட சேனாதிபதியோட பேர் ஜெயபாலன். இவங்க 2 பேருமே போருக்கு போனால் பயங்கரமான தோல்வியோடு தான் எப்போவுமே வருவாங்களாம். ஏன்னா இவங்க தாங்க பெரிய பெரிய வீரர்களோட பரம்பரையிலிருந்து வந்தவங்க அப்படிங்கிறதையே மறந்துட்டு முகலாயர்களுடைய கையாட்களாகவே தன்னோட காலங்களை கழிச்சிட்டு வந்தாங்களாம். அதே மாதிரி தான் அந்த தடவையும் முகலாயர்களோட போருக்கு உதவி செய்யறதுக்காக ஜெயசிம்மன் தன்னோட படைகள் எல்லாம் கூட்டிட்டு போருக்கு போயிட்டாரு. இப்படி மன்னன் போருக்கு போயிட்ட காரணத்தினால ராஜ்யத்தை பாதுகாக்கிற பொறுப்பு ஜெயபாலனோட தலையில வந்து விழுந்தது. இந்த பெரிய பொறுப்பை எப்படிடா தனியாக செய்ய போகிறோம் அப்படின்னு தன்னோட கோழைத்தனத்தையும் நினச்சி வேதனைப்பட்டுக்கிட்டே கையில் மதுக்கிணத்தோட ஒரு அரண்மனையில் உட்காந்துருக்கிறான் ஜெயபாலன். அப்போது திடீர்னு அவன் இருந்த அறையோட கதவுகளெல்லாம் திறந்து உள்ள இளையராணி கமலாதேவி வாரா. கமலாதேவியை பார்த்த உடனே எழுந்து நின்ற ஜெயபாலன் தலையை கீழே போட்டுக்கிட்டு அவன் மீது உள்ள நடுக்கத்தால பேசாமலே இருந்தான். அவனோட மௌனத்தை கலைக்கிற விதமா ராணி ஜெயபாலனை பார்த்து, மகாராஜா போர்ல இருந்து எப்போ திரும்பி வருவாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். இந்த கேள்வி எதிர்பாராத விதமாக வந்தனால ஜெயபாலன் கொஞ்சம் திடுக்கிட்டுறான். ஏன்னா தன்னை பற்றின எந்த விஷயத்தையுமே மகாராணி கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு ஜெயசிம்மன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஓலை அனுப்பியிருந்தார். மகாராணி இதை கேட்கறதுக்காக இவ்வளோ தூரம் வரணுமா? கூப்பிட்டு அனுப்பிச்சிருந்தா நானே அரண்மனைக்கு வந்து பதில் சொல்லியிருப்பேனே அப்படின்னு ஜெயபாலன் பம்புறான். இவனோட அசட்டுத்தனமான பதிலை கேட்டு சிரிச்சுக்கிட்டே ராணி பக்கத்துல இருந்த ஒரு ஆசனத்துல உட்கார்றா. கமலாதேவி ஜெயபாலனை பார்த்து, இங்க பாரு, நான் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லல. மகாராஜா எப்ப வருவாரு? இப்ப எங்க போர் நடந்துகிட்டு இருக்கு? இதை பத்தின ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கொஞ்சம் கண்டிப்பாவே கேட்கிறேன். அதெல்லாம் விடு. ஆனா கொஞ்ச நாளாவே மகாராஜா ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு நகரத்தை விட்டு வெளியவே போய் தங்குறாரு. அதாவது ஏனாவது உனக்கு தெரியுமா அப்படின்னு மகாராணி மறுபடியும் அவரை பார்த்து கேட்குறான். 2 பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிக்கிறவன் மேவார் ராஜ்யத்தோட மன்னனா இருந்தா என்ன, கீழ்த்தனமான ஆண்டியா இருந்தானே, யாரா இருந்தாலும் தொல்லை தானே அப்படின்னே நினச்சிக்கிட்டு தெரியாதுன்னே பதில் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஜெயபாலன். அப்படின்னா நீ என்னத்துக்கு சேனாதிபதியா இருக்க? இல்லை, நான் சும்மா தான் கேட்குறேன். நீ தெரியாதுன்னு பதில் சொல்கிறதுக்காகவா மகாராஜா உனக்கு சேனாதிபதி பட்டம் கொடுத்துருக்காரு அப்படின்னு அவமானப்படுத்துகிறா கமலாதேவி. இவளோட அந்த அலட்சிய பேச்சையும் இந்த கொடூர குணத்தையும் மனசில் நினச்சிக்கிட்டே இவளால் இந்த மேவார் ராஜ்யத்துக்கு வந்திருக்க மிகப்பெரிய பிரச்சனையை கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறான் ஜெயபாலன். மகாராஜா ஜெயசிம்மன் கமலாதேவி மேலே இருந்த மோகத்தில் மூத்த ராணியையும் அவளோட குழந்தை அமரனையும் தள்ளி வச்ச நாள்ல இருந்து மேவார் ராஜ்யம் 2ஆ பிளந்துருச்சு. மூத்தராணியோட பிள்ளை அமரசிம்மன் பெரிய வீரனா வளர்ந்ததும் ஜெயசிம்மன் சக்தி பெரிதும் பலவீனம் அடைஞ்சு அப்பன் பிள்ளைக்கு பயப்படும்படியான நிலைமை மேவாரில் வர ஆரம்பிச்சிருது. மேவார் ராஜ்யத்தோட மிகப்பெரிய பாதுகாப்பு தூண்களா இருந்தவங்க தான் ராதோர்களும் சிசோதியர்களும். இந்த 2 வம்சத்தை சேர்ந்தவங்களும் ஜெயசிம்மன் மகாராஜாவோட ஆட்சி மேல அதிருப்தியில இருந்தாங்க. இந்த 2 வம்சத்தவங்களும் அமரசிம்மனை பற்றி கேள்விப்பட்டதுல இருந்து ஜெயசிம்மனை விட அவனோட அப்பா பிரதாபசிம்மனை அப்படியே உரிச்சு வச்சிருக்கிற அமரசிம்மன் தான் மேவார் ராஜ்யத்துக்கு தகுந்த ராஜாவா இருப்பான் அப்படின்னு அவங்களும் நம்பிக்கிட்டே இருந்தாங்க. மேவார் ராஜ்யத்துக்கு அடுத்த மகாராஜா அமரசிம்மன் தான் அப்படின்னு எல்லாரும் பேசுறது உனக்கு பதிலில் அவன் அரசனா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக தான் அப்படின்னு ஜெயசிம்மனுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நமக்கு பிறந்த பையன் நம்மளை மிஞ்சின மகாராஜாவாகிறதுக்கு தகுதியா இருக்கானே அப்படிங்கிற சந்தோஷம் ஒரு பக்கம் அவருக்கு இருந்தாலும் மகாராணியோட பொறாமை கண்ணீர் அந்த சந்தோஷத்தை அப்படியே கெடுத்து விட்டுரும். நாளாக இந்த நிலைமை ரொம்ப அதிகரிச்சு ராணி கமலாதேவி தன்னோட மகன் ஜஸ்வந்த சிம்மனுக்கு தான் இந்த நாட்டை கொடுக்கணும் அப்படின்னு மகாராஜா ஜெயசிம்மனை ரொம்பவே வற்புறுத்த ஆரம்பிச்சிட்டா. இந்த வற்புறுத்தலும் மகாராணியோட திட்டமும் ஜனங்கள் மத்தியிலே எப்படியோ பரவி போனனால அந்த மேவார் ராஜ்யத்துக்குள்ள கலவரங்கள் அங்கங்கே உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா
சிங்கம் இருக்க வேண்டிய இருக்கையில் கழுத புலி உட்கார்றதா அப்படிங்கிற மாதிரி நாட்டு மக்கள் எல்லாருமே அமரசிம்மனை தான் தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடினாங்க. இந்த தொல்லையெல்லாம் எங்கேயாவது கண்மரவா போயாவது தீர்த்துக்கலாம் அப்படின்னு தான் ஜெயசிம்மன் முகலாயர்களோட போரில் கலந்துக்கிட்டான். அவன் போருக்கு போன நாள்ல இருந்து ராணிக்கு கடிதங்கள் எதுவுமே அனுப்புறது கிடையாது. இப்படி தீவிரமா ஜெயபாலன் யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் அவனோட சிந்தனையை கலைக்கிற விதமா கமலாதேவி, சரி உனக்கு ராஜா எங்க இருக்காரு என்ன பண்றாரு அப்படிங்கிறது தான் தெரியல, அமரசிம்மன் இங்க வந்து மேவார் ராஜ்யத்தை கைப்பற்ற போறானாமே, அதாவது உனக்கு தெரியுமா அப்படின்னு பார்த்து கேட்குறான். ராணி சொன்னதை கேட்ட ஜெயபாலனுக்கு தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு. இவ்வளவு நாளா ராஜா எங்க இருக்காரு என்ன பண்றாரு அப்படின்னு எதுவுமே கேட்காத ராணி இப்போ வந்து விசாரிக்கிறதுக்கு அமரசிம்மன் இங்கே வந்து ராஜா இல்லாத நேரத்தில் நாட்டை கைப்பற்றிடுவானோ, அப்படி அவன் கைப்பற்றிட்டான் அப்படின்னா தன்னோட மேவார் சிம்மாசன கனவு நழுவி போயிருமே அப்படிங்கிற பயம்தான் காரணம் அப்படின்னு ஜெயபாலன் தெரிஞ்சுக்கிறான். ஏற்கனவே அமரசிம்மன் இங்கே வரப்போகிறத தெரிஞ்சிருந்த ஜெயபாலன் மகாராணி கிட்ட, ஐயையோ எனக்கு எதுவுமே தெரியாதே மகாராணி அப்படின்னு உளறான். அப்படின்னா உனக்கு என்னதான் தெரியும், உனக்கு பதிலாக ஒரு பொண்ணை சேனாதிபதியாக வச்சுருந்தா கூட அவ எல்லா விஷயத்தையும் கவனிச்சிருந்திருப்பா அப்படிங்கிற மாதிரி ஏளனமாக ஜெயபாலனை பார்க்குறா கமலாதேவி. அந்த பார்வையோட அர்த்தம் விளங்கினாலும் ஜெயபாலன் அதை பற்றி எந்த கவலையும் படலை. ஏன்னா அவனுக்கு தான் ரோசம் செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சே. அப்போ கமலாதேவி ஜெயபாலனை பார்த்து, அது இருக்கட்டும், உனக்கு அமரன் எப்படி இருப்பான்னு தெரியுமா, நீ என்னைக்காவது அவனை நேரில் பார்த்துருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு ஜெயபாலன், என்ன மகாராணி இப்படி கேட்குறீங்க, மகாராஜா இளவரசர் சின்ன வயசுல இருக்கும்போதே இளவரசரையும் பட்ட மகாராணியையும் தூர தேசத்துக்கு தள்ளி வச்சிட்டாரே, அதுவும் உங்கள் பேச்சை கேட்டு அப்படிங்கிற மாதிரி சுட்டு சொல்கிறான். கமலாதேவியோட கழுத்தில் கத்திய சொருகியிருந்தா கூட கமலாதேவிக்கு அப்படி வலிச்சிருக்குமான்னு தெரியலை. ஆனால் அமரசிம்மனை இளவரசன் அப்படின்னும் தன்னோட சக்கலத்தைய பட்ட மகிழ்ச்சி அப்படின்னும் சேனாதிபதி சொன்னது அவள் கழுத்தை நல்லாவே அறுத்துது. நானும் அமரனை நேரில் பார்த்ததில்ல, ஆனால் நல்ல வீரன் அப்படின்னும் முன்கோபம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது அப்படின்னும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு கமலாதேவி சொல்கிறான். அதுக்கு ஜெயபாலனும், நானும் அதே மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கேன், அவரோட முன்கோபத்தாலேயே சில அபாயங்கள்லையும் சிக்கிக்கிறாராம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அது சரி, அமரசிம்மன் இங்கே வந்தால் என்ன செய்கிறதா உத்தேசம் அப்படின்னு சேனாதிபதியை பார்த்து கமலாதேவி கேட்க, நான் என்ன செய்ய முடியும், அவர் இளவரசராச்சே அப்படின்னு ஜெயபாலனும் பதில் சொல்கிறான். நீங்களாவே பிடிக்க முடியாத ஒரு பறவை தானாக வந்து உங்கள் வலையில் விழுகுது அப்படின்னா கையை கட்டிட்டு பேசாமல் உட்காந்துருப்பீங்க அப்படின்னு கமலாதேவி கேட்குறா. அதுக்கு ஜெயபாலன், நாட்டோட நிலைமை மகாராணி அறியாதது இல்லை, இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் அமரசிம்மனுக்கு தான் தங்களோட முழு ஆதரவையும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராதோர்களும் சிசோதேர்களும் கூட அமரசிம்மன் தான் சக்கரவர்த்தியாக வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மகாராஜாவும் நாட்டில் இல்லாத நேரத்தில் நம்ம இப்படி பண்ணுறது சரியாக வருமா அப்படின்னு கலக்கத்தில் கேட்குறான். இவனோட பேச்சை கேட்ட கமலாதேவி ஜெயபாலனை பார்த்து, நாட்டில் ராஜா இல்லாத சமயத்தில் நான் சொல்கிறது தான் உனக்கு வேத வாக்கு, நான் சொல்கிறத அப்படியே செய், அமரசிம்மன் இங்கே வந்த உடனே அவனை கைது பண்ணு, அப்படி ஒன்றால் அது முடியலை, அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் இல்லை அப்படின்னா அவனை என்கிட்ட அனுப்பி வை, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி அமரசிம்மன் இந்த நகரத்துக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே நகரத்தில் இருக்கிற ராதோர்களையும் சிசோதய வீரர்களையும் வேறு இடத்துக்கு அனுப்பிடு, ஏதாவது சொல்லி அனுப்பிடு அப்படின்னு சொல்கிறா. கமலாதேவியோட இந்த சூழ்ச்சியை நினச்சி வியந்துக்கிட்டே ஜெயபாலன் ஒரு பக்கமாக தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு, இங்கே பாருங்க மகாராணி, உங்கள் சூழ்ச்சி பலமாக தான் இருக்குது, ஆனால் இதில் அபாயமும் இருக்குது. அரசர் அமரசிம்மனை எதிர்க்கிறதுக்கு என்றைக்குமே விரும்பலை, உங்கள் சூழ்ச்சிகள்ல இருந்தும் அவர் தப்பிக்கிறதுக்கு விரும்புகிறாரு, அதனால தான் இந்த நாட்டை விட்டே அவர் தூரத்தில் போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறா. அதோட மன்னருக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாத ஒரு வேளையில் என்னையும் தலையிட வைக்கிறீங்க, தேசத்தில் எங்கேயுமே கலவரம் இல்லாத சமயத்தில் ராதோர்களும் சிசோதய துருப்புகளையும் வேற இடத்துக்கு அனுப்புனா ஏன் அப்படிங்கிற கேள்வி நாளைக்கு எனக்கு தான் வரும், அப்போ என்னையை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் வர முடியாது, அமரசிம்மனை சாதாரண குற்றவாளி மாதிரி நம்ம சிறைப்படுத்தவும் முடியாது, ஏன்னா அமரசிம்மன் இந்த நாட்டோட இளவரசன் அப்படின்னு ஜெயபாலன் மகாராணி கிட்ட சொல்கிறான். அவனோட அந்த பதிலை கேட்டு கொஞ்சம் கோபம் அடைஞ்ச மகாராணி, இங்கே பாரு, நான் யோசிச்சுட்டேன், என் மகன் ஜஸ்வந்த சிம்மன் தான் மேவார் சிம்மாசனத்தில் உட்கார போகிறான், அதுக்காக அமரசிம்மனை நான் ஒழிச்சே தீரணும், தவிர உனக்கு இன்னொரு துணைக்கும் ஏற்பாடு செஞ்சுருக்கேன் அப்படின்னு கமலாதேவி ஜெயபாலனை பார்த்து சொல்கிறான். துணையா, எனக்கு துணையா, அது யார் மகாராணி அப்படின்னு ஜெயபாலன் கொஞ்சம் தடுமாறிக்கிட்டே கேட்குறான். அப்போது கமலாதேவி ஜெயபாலனை பார்த்து, போன தடவை நான் அம்பர் சமஸ்தானத்துக்கு போயிருந்தப்போ அம்பர் சமஸ்தானத்தோட இளவரசி ரஜினி தேவியை அழைச்சி வந்தேனே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறா.
அதுக்கு ஜெயபாலன் ஆமாம் அப்படின்னு சொன்னதும் அந்த பெண்ணை ஜஸ்வந்த சிம்மனுக்கு நான் திருமணம் பண்ணி வைக்க போகிறேன், அதனால் அம்பர் அரசனோட உதவியும் எனக்கு தான் கிடைக்கும். அம்பர் வீரர்கள் பலரும் ஏற்கனவே எனது அரண்மனையில் நிரம்பி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். கமலாதேவியோட இந்த ராஜதந்திர ஏற்பாடுகளை கேட்டு சேனாதிபதி இடிஞ்சு போயிட்டான். அட கடவுளே, அம்பர் வீரர்களா? பிரதாபன் மாதிரி சிங்கங்கள் ஆட்சி செய்த மேவார் ராட்சியம் நரிகள் மாதிரி இருக்கிற அம்பர் வீரர்களோட சூழ்ச்சிக்கா இலக்காகணும் அப்படின்னு மனதுக்குள்ள சொல்லி கவலைப்பட்டுக்கிறான். கமலாதேவியை பார்த்து ஜெயபாலன் இந்த கல்யாணத்தில் அந்த பொண்ணுக்கு இஷ்டம் தானா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு கமலாதேவி நான் இஷ்டப்பட்டா அந்த பொண்ணும் இஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். சேனாதிபதியோட விழிகள் அவளை ஏறெடுத்து பார்க்குது. அந்த பெண்ணை அப்படி கட்டாயப்படுத்த முடியுமா அப்படின்னு அவன் கேட்கறதுக்கு ஏன் முடியாது அப்படின்னு கொஞ்சம் கோபமாகவே எழுகிறது இளையராணியோட வார்த்தைகள். ஆச்சரியத்தோடையே ஜெயபாலன் ராஜபுத்திரிகள் கட்டாயத்துக்கு இணங்கியதா வரலாறே இல்லையே அப்படின்னு கேட்டதுக்கு கமலாதேவி புது வரலாறை நான் சிருஷ்டிக்கிறேன், நீ அதிக பிரசங்கித்தனமாக எதுவுமே பண்ண தேவையில்லை, என் சக்களத்தியோட பிள்ளையை அழிக்கிறதுக்கு உனக்கு நான் உத்தரவு போட தான் வந்தேன், உன்னால் முடியாட்டி அரண்மனைக்கு ஏங்கிட்டு அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கோபமா எழுந்து போயிட்டா. அவள் போனதும் தலையில் கையை வச்சுக்கிட்டே உட்காந்துட்டான் சேனாதிபதி. எத்தனை நேரம் உட்காந்துருந்தானோ அவனுக்கே தெரியாது. ஒரு பக்கம் இளையராணியோட இந்த ஆட்சி ஆசை, இன்னொரு பக்கம் மேவாரோட வாரிசான அமரசிம்மன் வந்தா அவனோட உக்கிரத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற யோசனை. அவன் தலையில் 2 பெரிய இடி இறங்கின மாதிரி இருந்தது. அவன் அப்படி உட்காந்துருந்த அதே சமயத்தில் அமரசிம்மனும் அவனோட பாதுகாப்பு வீரன் பின்தொடர தலைநகர எல்லைக்குள்ள புகுந்து கொண்டிருந்தான். 2வது அத்தியாயத்தில் சந்திப்போம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.